அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 7 பகுதி 5. அன்று மத்தியானம் கிராமத்தில் இருக்கும் எம்லி பார்டனின் வீட்டுக்கு நாங்கள் தேநீர் சமயத்தில் போக வேண்டியிருந்தது. மேடுகளை ஏறும் அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருந்ததால் அவ்விடம் வரை நாங்கள் நடந்தே போனோம். சீக்கிரமே கிளம்பிவிட்டோம் போல. குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னமே நாங்கள் அங்கு போய் சேர்ந்து விட்டோம். நெட்டையாகவும் முகத்தில் எலும்புகள் துருத்தி கொண்டு அமிலத்தன்மையாகவும் இருந்த ஒருத்தியால் கதவு திறக்கப்பட்டது. எம்லி பார்டன் வீட்டில் இல்லை என்று அவள் கூறினாள். ஆனா அவங்க உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரியும். ஸோ உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்களேன். ஓ, இது நிச்சயமாய் உங்கள் அடக்கத்துக்குரிய ஃப்ளாரன்ஸ். நாங்கள் அவளை பின்தொடர்ந்து படிக்கட்டுகள் ஏறி மேலே போனோம். அங்கிருந்த அறையின் கதவினை தள்ளி திறந்தாள் அவள். அது ஒரு வசதியான வரவேற்பறை. அங்கிருந்த சில பொருட்கள் லிட்டில் பார்ஸிலிருந்து வந்திருக்க வேண்டும் என யூகித்தேன் நான். அந்த அறையை பற்றி மிகவும் பெருமை கொண்டவளாய் இருந்தாள் அவள். இது நல்லா இருக்கே இல்லையா என்றாள் அவள். வெரி நைஸ் என்று சொன்னாள் ஜோனா கதகதப்பாய். எவ்வளவு வசதியா வைக்க முடியுமோ அவ்வளவு வசதியா நான் அவங்களை வைக்கிறேன். சொல்லப்போனால் அவங்களுடைய வீட்டில் வசதியா இருக்கணும். அப்படி ரூம் எடுத்து இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏமாற்றி விட்டவர்களைப் போல் பார்ப்பதை என்னையும் ஜோனாவையும் அவள் மாற்றி மாற்றி பார்த்தாள். நான் எண்ணிக்கொண்டேன், நிச்சயமாய் இது எங்களுக்கு ஒரு நல்ல நாளே கிடையாது. ஐமி கிரிப்த் மற்றும் பேட்ரிஜால் தள்ளப்பட்டால் ஜோனா. இப்பொழுது நாங்கள் இருவருமே ஃப்ளாரன்ஸால் நிராகரிக்கப்படுகிறோம். நான் இங்கே வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிட்டு 15 வருஷமா இருக்கேன். எரிச்சலான ஜோனா எதிர்வினை தந்தாள். வெல், மிஸ் பார்டன் தான் வீட்டை வாடகைக்கு விட முயற்சி பண்ணினாங்க. அப்படிதான் தரகன்கிட்டே விட்டு ஆள் பிடிக்கவும் செஞ்சாங்க. அப்படி பண்ணும் அளவுக்கு தள்ளப்பட்டாங்க சொன்னாள் ஃப்ளாரன்ஸ். ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு வச்சுக்கிட்டு ஜாக்கிரதையாகவும் சிக்கனமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பாவம், அப்படி இருந்தும் இந்த பாழா போற கவர்மெண்ட்டு அவங்கள விடுறதா இல்லை. ஒவ்வொரு பவுண்டா கறந்துடுது. நான் வருத்தம் தெரிவித்து மறுப்பாய் தலையசைத்தேன். பாட்டி இருந்தப்ப ஏகப்பட்ட சொத்து, பணம் என்றாள் ஃப்ளாரன்ஸ். அப்புறம் அந்த ஒவ்வொரு டியர்களும் ஒவ்வொருத்தரா காலமானாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தரா நர்ஸ் வேலை செஞ்சது மிஸ் எம்லி தான். தேஞ்சு போனாங்க மேடம். பொறுமை இழந்து ஒரு வார்த்தை கத்தணுமே. நோ. இப்ப பணமில்லாத கவலை அவங்க தலைக்கு மேல. வரவேண்டிய அளவுக்கு பங்குகள் இருந்து பணங்கள் வருவதில்லை. அவங்க சொல்றாங்க, நான் கேட்குறேன், ஏன் இப்படி? அப்படி ஒரு வயசானவங்களுக்கு வேதனை தருவதை நினைச்சு அவங்க தலை குனியணும். பணம் சம்பாதிக்க முடியாம தனிமையில வாழும் ஒரு பொம்பளைக்கிட்டையா அவங்களுடைய தந்திரங்களை காட்டுவது? ஷேர்ல போனாலே யாரா இருந்தாலும் இப்படி அடி வாங்க தானே வேண்டியிருக்கு நான் சொன்னேன். ஆனால் ஃப்ளாரன்ஸு அதே கடுமையிலேயே இருந்தாள். நீங்க சொல்வதெல்லாம் எப்படியாவது சுயமா சம்பாதிச்சு சத்து உள்ளவங்களுக்கு பொருந்தும். ஆனா இவங்களுக்கு எப்படி? அவங்கள யாராவது கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆக்கிட்டாங்க. நான் இருக்கும் வரை அவங்க மேல ஒரு துரும்பு விழாம பொத்தி பொத்தி பார்த்துப்பேன். எஸ், மிஸ் எம்லிக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அவர் சொன்ன இறுதி வாக்கியத்தை எங்களுக்குள் முழுமையாய் ஏற்றுவதற்காக எங்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் அந்த தாள ஒன்ன ஃப்ளாரன்ஸ். பிறகு அறையை விட்டு அகன்றாள். ஜாக்கிரதையாய் அறை கதவினை மூடிவிட்டு போனாள் அவள். ரத்தமெல்லாம் உறிஞ்சிப்பட்டதா உணர்றியா ஜெரி என்று கேட்டாள் ஜோனா. ஏன்னா நான் அப்படி உணர்றேன். பார்க்கிறவங்க எல்லாம் நம்ம கிட்ட வம்புக்கு வராங்களே. ஆமாம், நாம ஒழுங்காதானே நடந்துக்கிறோம் இல்லையா? இதுங்களுக்கு ஏற்றாற் போல நாம அமையலேன்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன். மேகனுக்கு நாம அழுத்து போயிட்டோம்.
வீட்டு வேலைக்காரங்க மீதான உன் அணுகுமுறையை நிராகரிச்சிட்டா பேட்ரிஜ். உங்க அடக்கத்துக்குரிய ஃப்ளாரன்ஸ் பொம்பளையோ நம்ம 2 பேருமே சீட்டு கழிச்சிட்டா. ஜோனா முணுமுணுத்தாள். எதுக்காக மேகன் கிளம்பணும்? எனக்கு வியப்பா இருக்கு இது. அவளுக்கு நம்மிடம் அழுத்துடுச்சு. அவளுக்கு நாம் அழுக்கல. எஸ், ஐமி கிரிப்து சொன்ன எதனாலேயே தான் அவ கிளம்பிட்டான்னு உனக்கு தோணலையா ஜெரி? அதாவது இன்னைக்கு காலையில் வாசல்ல நின்றுக்கிட்டு 2 பேரும் பேசும்போதா? எஸ், அப்போ 2 பேரும் பேசிக்க அதிக அவகாசம் கிடைக்கல. ஆனா நான் வாக்கியத்தை முடித்து கொடுத்தேன். ஆனா அந்த பொம்பளையால எதுவும் முடியும். ஒருவேளை அவ... கதவு திறந்தது. மிஸ் எமிலி உள்ளே வந்தாள். அவர் மூச்சரிக்க நுழைந்தார். சற்று பரபரப்பிலும் இருந்தார். அவரது கண்கள் அகண்டு பளபளத்து கொண்டிருந்தன. ஓ, ஐ எம் சாரி டியர், சாரி என்று கவன சிதைவோடு சொன்னார் அவர். டவுனுக்கு சின்ன ஷாப்பிங்காக போயிருந்தேன். ஃப்ளூரோஸ் பேக்கரியில் இருந்த கேக்குகள் புதுசா இல்லை. ஸோ மிஸ்ஸஸ் லிகன் கடைக்கு போனேன். நான் எப்பவுமே கடைசி பொருளாதான் கேக்கை வாங்குவேன். அப்பதான் ஓவன்ல இருந்து எடுக்கப்பட்ட புது மற்றும் சூடான கேக்கா அது வீடு வரும். ஆனா ஐயோ, என்னை மன்னிக்கணும். உங்களை நான் காக்க வச்சிட்டேன். ரொம்ப நேரமாகவா? மன்னிக்க முடியாத குற்றம் இது. ஜோனா பேச்சினை அறுத்தாள். எங்க குற்றம் இது மிஸ் பர்டன்? நாங்க தான் ஊருக்கு முன்னாலேயே வந்துட்டோம். நடந்து வந்தோம். ஜெர்ரியோ எப்பவுமே தப்படி வச்சே நடந்துடுவார். எந்த இடத்துக்கு நாங்கள் நடந்து போனாலும் இப்படி தான் சீக்கிரமாகவே போயிடுறோம். அப்படி ஒன்றும் ரொம்ப சீக்கிரமா இல்லை. நீங்கள் வந்துடலை டியர். அப்படி சொல்லாதீங்க. அந்த ஓல்டு லேடி ஜோனாவை வாஞ்சையுடன் தோளில் தட்டி கொடுத்தார், புன்னகைத்தார். ஜோனா பிரகாசமானாள். கடைசியில் இது வெளிப்படையாகவே தெரிந்தது. அவள் வென்றிருக்கிறாள். தனது புன்னகையை எமிலி என்னை நோக்கியும் நீட்டிப்பு செய்தார். ஆனால் அதில் சின்னதாய் பயங்கலந்த தயக்கம் இருந்தது. மனிதனை சாப்பிடும் புலியை இப்போதைக்கு அது பசியில்லை என்று உத்தரவாதத்தோடு ஒருவன் நெருங்குவதைப் போல. டீ பார்ட்டியெல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்டது. அதுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க வந்திருப்பது உங்க நல்ல மனசை காட்டுது மிஸ்டர் பார்டன். ஆண்களை பற்றி அவர்கள் விஸ்கி சோடா குடிப்பவர்கள் என்றும் சிகரெட் பிடிப்பவர்கள் என்றும் கிடைக்கும் நேரத்தில் கிராமத்து வேலைக்காரிகளை தேடி செல்பவர்கள் என்றும் ஒரு நினைப்பு மிஸ் பார்டனின் மூளைக்குள் இருப்பதாய் உணர்ந்தேன் நான். இதனை நான் பிறகு ஜோனாவிடம் சொன்னேன். இதற்கு அவள், ஒருவேளை மிஸ் எமிலிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆடவனை தனது வாழ்நாளில் சந்திக்க வேண்டும் என்றொரு விருப்பம் இருந்திருக்கும் என்றும், ஆனால் அப்படி நடக்காமலே ஆகியிருக்கலாம் என்றும் சொன்னாள். இதனிடையில் அறைக்குள் இப்படியும் அப்படியும் போய் வந்த எமிலி ஒரு சின்ன டேபிளை எங்கள் இருவருக்குமாக நேர் செய்து வைத்து அதில் தவறிவிடாமல் ஆஷ்ட்ரேயையும் நிறுவி சாப்பிட தயாராக்கி முடித்தார். அதே கணத்தில் உள்ளே வந்த ஃப்ளாரன்ஸ் தேநீர் மற்றும் கேக்குகள் வைக்கப்பட்டிருந்த ஒரு ட்ரேயை கையில் கொண்டு வந்தாள். அந்த கேக்குகளை தான் இப்போது மிஸ் எமிலி வாங்கி வந்திருக்க வேண்டும். டீ பிரமாதமாய் இருந்தது. கேக்குடன் பரிமாறப்பட்ட வெண்ணெய் தடவப்பட்ட ஒல்லியான ரொட்டிகள் மேலும் பிரமாதத்தை கூட்டின. ஃப்ளாரன்ஸ் குதூகலமாய் இருந்தார். ஒரு தாயின் தயையுடன் அவர் மிஸ் எமிலியை பார்த்து கொண்டார். பார்ட்டியில் ஒரு புது பொம்மை கையில் கிடைத்துவிட்டால் குழந்தை ஒன்று அடையவல்ல ஆனந்தத்தை அவளிடம் பார்க்க முடிந்தது. எங்களுக்கு தேவைப்பட்டதை விடவும் அதிகமாக நானும் ஜோனாவும் சாப்பிட்டோம். அப்படி ஒரு நேர்மையான உபசரணையை அளித்தார் அவர். மாய உலகமான லண்டனில் இருந்து 2 நபர்களை அழைத்து வந்து உட்கார வைத்து உணவளிப்பதை ஒரு பெரிய வெற்றியாக அங்கு கொண்டாடி கொண்டிருந்தார்கள். முதலாளியும் அவருடைய தொழிலாளியும்.